ஹாண்டட் டால்ஸுமே சின்ன சின்ன விஷயங்கள், பொருட்களை நகர்த்துறது, அப்பப்போ சிரிப்பு சத்தம் கேட்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த பொம்மையால கொல்லவே முடியும். இது தெரிஞ்சுமே அதை இன்னுமே பத்திரமா வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஜூலியட் டால். இந்த பச்சை கலர் கண்ணு வச்ச பொம்மை பேர் தான் ஜூலியட். இதை ஒரு பொறாம பிடிச்ச ஃப்ரெண்ட் அவங்க பிரெக்னெண்டா இருக்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. இதோட சாபம் என்னன்னா, ஆண் குழந்தை பிறந்து 3வது நாளே அந்த குழந்தை செத்து போயிடும். அந்த லேடியும் வாங்கி அதே மாதிரி 3வது நாள் அவங்க குழந்தை செத்து போகுது. அப்படியுமே அவங்க இந்த பொம்மையை தூக்கி போடல. அவங்க மட்டும் இல்ல, மொத்தமா 4 தலைமுறைக்கே அவங்க அந்த பொம்மையை தூக்கி போடல. இந்த குடும்பத்துல 4 தலைமுறையா இதே மாதிரி ஆண் குழந்தைங்க பிறந்து அதோட கரெக்டா 3rd டே அப்போ அது இறந்து போயிடும். அதுக்கப்புறமா இந்த பொம்மை கிட்ட இருந்து சிரிக்கிற சத்தம், ஃபுட் பிரிண்ட்ஸ், காலடி சத்தம், அழுகிற சத்தம், இந்த மாதிரி நிறைய சத்தங்கள் கேட்கும். சத்தங்களோட குரல்கள் தான் மாறுமே தவிர அந்த பொம்மை கிட்ட இருந்து வர சத்தம் மாறவே மாறாது. பொம்மை தான் பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுமே அவங்க குழந்தைங்களோட ஆன்மா அதுக்குள்ள இருக்குங்கிறதுனால இந்த குடும்பம் அந்த சாபத்திலிருந்து வெளியே வர பயந்துட்டு அந்த பொம்மையை பராமரிச்சுட்டு இருக்காங்க. பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ்மே இந்த ஜூலியட்டுங்கிற பொம்மையை விட்டுருங்கன்னு சொல்லி அதுக்குள்ள ஆன்மா இருக்குங்கிறத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்பயும் இந்த குடும்பம் அதை தர மறுத்துட்டாங்க. திஸ் இஸ் கைரோ ஃபேம். மறக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.